श्रीमते रामानुजाय नमः। पुण्याम्भोज विकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमान् आविरभूत् भूमौ ராமானுஜ திவாகரः. சித்திரை மாசத்து திருவாதிரை நட்சத்திரம் ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் இப்போ உலகத்திலே அனைவருடைய நன்மைக்காக அவதரித்த சுபமான தினம். இன்றிலிருந்து சுவாமி ராமானுஜருடைய திரு அவதார நட்சத்திர மகோத்சவம் சிறப்பாக பற்பல திவ்ய தேசங்களிலும் பல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களிலும் ஆச்சாரியர்களுடைய திருமாளிகைகளிலும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருமாளிகை இல்லங்கள் மட்டங்கள் எல்லாவிடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. ராமானுஜருடைய எண்ணிலடங்காத பெருமைகள் அதை பல ஆச்சாரியர்கள் பல விதங்களிலே வெளிப்படுத்தி உள்ளனர். நமக்காக அவதரித்திருக்கக்கூடிய ராமானுஜருடைய பெருமைகளை நாம் அனைவருமே அறிந்து அனுபவித்து அந்த ராமானுஜருக்கு எப்போதும் பல்லாண்டு பாட வேண்டும் என்பது நமக்கு முக்கியமானதொரு கடமை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தழைத்து ஓங்கும்படி செய்து ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்கள் போய் கிட்ட வேண்டும். எங்கோ ரொம்ப சிறந்த மேலான ஞானிகள் பண்டிதர்களுக்கு மட்டும் சம்பிரதாய அர்த்தம் என்பது இல்லை. ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த சம்பிரதாய அர்த்தங்கள் போய் சேர வேண்டும். ஆசை இருக்கக்கூடிய அத்தனை அடியவர்களுக்கும் ஞானத்தை வழங்கி பெருமானை பற்றின அந்த பெருமைகளையெல்லாம் எடுத்து உபதேசித்து பக்தியை வளர்க்க வேண்டும். அந்த பக்தியினாலே ஒவ்வொரு ஆத்மாவும் முமுட்சுவாக ஆகி முக்தி அடைய வேண்டும்ங்கிற அந்த விருப்பத்தோடு ஆச்சாரியர்களை நல்க வேண்டும், நாட வேண்டும். ஆச்சாரியர்கள் தங்களுடைய அந்த கருணையினாலே இந்த ஜீவாத்மாக்களுக்கு ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி ராமானுஜரோடு உண்டான அந்த தொடர்பினாலேயே அவர்களையெல்லாம் தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு மேலான அந்த சிறந்த மார்க்கம் முக்திக்கு உண்டான மார்க்கத்தை காட்ட வேண்டும். மேற்கொண்டு ராமானுஜர் இவர்களுக்கெல்லாம் முக்தியை அருளுகிறார். இப்படித்தான் ராமானுஜர் இந்த சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜருடைய இந்த திருநக்ஷத்திர உற்சவத்தின் ஒரு அங்கமாக ராமானுஜருடைய எண்ணிலடங்காத பெருமைகளை நாமும் அனுபவிக்க வேண்டும்ங்கிறது பெரியோர்களுடைய ஒரு விருப்பம், ஒரு எதிர்பார்ப்பு. அதற்கு சேர நாமும் இந்த 10 தினங்களிலே ராமானுஜருடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். எத்தனையோ விதத்திலே ராமானுஜருடைய பெருமைகளை அனுபவிக்கலாம். அதிலே ஒன்று சுவாமி ராமானுஜர் அவர் திருக்கோவில்கள் தோறும் எழுந்தருளி இருக்கிறார். அர்ச்சா திருமேனியோடு எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு திருமஞ்சனம், திருமண்காப்பு முதலான பல அந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. புறப்பாடு கண்டருளுகிறார். இப்படி பல உற்சவங்கள். அதிலே ஒன்று மங்களாசாசனம். ராமானுஜர் தாம் அர்ச்சா திருமேனியோடு புறப்பட்டு ஒவ்வொரு சன்னதிக்காக சென்று அங்கு இருக்கக்கூடிய எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானையும் பிராட்டியையும் கண்டு சேவித்து பல்லாண்டு பாடுவது இது மங்களாசாசன உற்சவம் என்று பல கோவில்களிலும் நடைபெறும். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திவ்ய ஆஸ்தானம், திவ்ய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமானார் தனிச்சிறப்பு கொண்டு விளங்குகிறார். பார்த்தசாரதி எம்பெருமானுடைய அனுகிரகத்தோடே ராமானுஜர் அவதரித்தாருங்கிறது சம்பிரதாயம். அத்தகைய பெருமை கொண்டிருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே ராமானுஜருக்கு 10 தினங்கள் வெகு விமரிசையாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய திரு அவதார உற்சவம். காலை பல்லக்கிலே உடையவர் ராமானுஜர் புறப்பாடு கண்டருளுகிறார். வீதியார புறப்பட்டு அடியார்களை அனுகிரகிக்கிறார். இயற்பா என்கிற அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கப்படுகின்றன. முதல் நாள் முதல் திருவந்தாதி, 2வது நாள் 2ஆம் திருவந்தாதி, 3வது நாள் 3ஆம் திருவந்தாதி என்ற இந்த கணக்கிலே காலை புறப்பாட்டின் பொழுது இயற்பாங்கிற திவ்ய பிரபந்தங்கள் விண்ணப்பிக்கப்படும். மதியம் 3 மணிக்கு சுமார் 3 மணிக்கு திருமஞ்சனம் தொடங்கும்.
அனைத்து திருவாபரணங்களையும் களைந்து ராமானுஷர் தானான அந்த அழகான திருமேனியோடு அழகான அந்த திருதண்டத்தை கைகளிலே பற்றி கொண்டு அஞ்சலி ஹஸ்தத்தோடு சேவை சாதிப்பார். அவருடைய திருமேனி அழகை வர்ணிக்கக்கூடிய திருமஞ்சன கட்டியத்தை விண்ணப்பித்து பின்னர் திருமஞ்சனம் நடைபெறும். பால், தயிர், தேன், இளநீர், சந்தனக்காப்பு இவைகளாலே ராமானுஷருடைய அந்த அர்ச்சா திருமேனிக்கு திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதற்கு பின்னர் திருமண்காப்பு சேவை. ராமானுஷர் தாமும் அனுஷ்டானத்தை தொடங்குகிறார். ஊர்துவ புன்றத்தை தரித்து கொண்டு கேசவாதி துவாதச நாமங்களையெல்லாம் அனுசந்தித்து குரு பரம்பரையை தியானித்து அந்த குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய திருவடிகள், பாதுகைகள் அதையெல்லாம் தாமும் தலையாலே தரித்து மேற்கொண்டு இந்த சந்நிதிக்கு நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய ஸ்ரீ ஷடகோப மரியாதையை பெறுகிறார். பெருமான் சாத்தி களைந்த புஷ்ப மாலையும் அவருடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஷடகோபனையும் சுவாமி ராமானுஷர் பெற்றுக்கொண்டு மகிழ்கிறார். அதே சமயத்திலே அத்தியாபகர்கள் கோஷ்டியாக திருப்பல்லாண்டு, திருப்பாவை இந்த 2 திவ்ய பிரபந்தங்களை விண்ணப்பித்து பின்னர் முதலாயிரம் என்கிற வகுப்பில் இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்களை வரிசையாக விண்ணப்பிக்கிறார்கள். முதல் நாள் பெரியாழ்வார் திருமொழி, அதிலே முதல் 10 அந்த 100 பாசுரங்களை விண்ணப்பிப்பார்கள். அதே சமயத்திலே எம்பெருமானார் திருவாபரணங்களை எல்லாம் சாத்தி கொண்டு அழகான மகுட்டம் அந்த கொண்டைகளையும் சாத்தி கொண்டு கைப்பலகை என்கிற அந்த ஒரு சிறு பலகையிலே எழுந்தருள் இருப்பார். முதலாயிரம் அந்த திவ்ய பிரபந்தம், திருப்பாவை இவைகளெல்லாம் சாற்றுமறை செய்யப்படும். அதற்கு பின்னர் ராமானுஷர் புறப்படுகிறார். அந்த சன்னதி கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியாக சென்று எம்பெருமானையும் பிராட்டியையும் கண்டு சேவித்து பல்லாண்டு பாடக்கூடிய உற்சவம் மங்களாசாசன உற்சவம் என்றே கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூருங்கிற க்ஷேத்திரம் ராமானுஷருடைய அவதார க்ஷேத்திரம். அந்த கோவில் அந்த க்ஷேத்திரத்திலே எவ்வாறு சிறப்பாக நடைபெறுகிறதோ அது அப்படியே மீண்டும் ஒரு முறை நடத்துமா போல இந்த திருவல்லிக்கேணி திவதேசத்திலே அனைத்தும் அப்படித்தான் பெரியோர்கள் ஏற்படுத்தி இன்றளவும் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. அந்த மங்களாசாசன சமயத்தின் பொழுது ராமானுஷருடைய பெருமகள் அந்தந்த சந்நிதியில அவர் மங்களாசாசனத்துக்கு எழுந்துருளுகிற சமயத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சந்நிதியில இருக்கக்கூடிய எம்பெருமானோடு சம்பந்தப்பட்ட பெருமகளை விண்ணப்பித்து எச்சரிகை சுவாமி எச்சரிகை, இதோ சுவாமி எழுந்தருளிருக்கிறார், அனைவரும் ராமானுஷருக்கு வழிவிட்டு நகர்ந்து நின்று அவர் பல்லாண்டு பாடுவதற்கு நீங்களெல்லாம் இப்போ இந்த இடத்துல கூடியிருக்கிறீர்களே, இதை கவனியுங்கோள், எச்சரிகையாருங்கள், ராமானுஷர் எழுந்தருளுகிறார், அவருக்கு வழிவிட்டு நகர்ந்து பல்லாண்டு பாடக்கூடிய இந்த சமயத்திலே ராமானுஷர் என்னமா உருகி பல்லாண்டு பாடுகிறாருங்கிறத கவனிக்கணும். எத்தகு பெருமை கொண்டிருப்பவர் எழுந்தருளுகிறார் என்பதை அடியார்கள் கேட்டு உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கட்டியங்கள்ங்கிறது சேவிக்கப்படுகின்றன. ஒரு அரசர் ராஜா வருகிறார்னா அவருக்கு பராக் சுவாமி பராக்னு கட்டியங்கள் சேவிக்கப்படும். அதே மாதிரி யதிராஜர் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாய், யதி சார்வபௌமராய், யதிராஜராய், ராமானுஜராய், ஜெகதாச்சாரியராக இருக்கக்கூடிய ராமானுஷர் அவர் எழுந்தருளுகிறார்னா அவருடைய பெருமகளை விண்ணப்பிக்கக்கூடிய கட்டியங்கள் அது சேவிக்கப்படுகின்றன. அந்த கட்டியங்களில் இருக்கக்கூடிய பெருமகள் என்ன என்பதை நாமும் அனுபவிக்கலாம்னு தொடங்குவோம். முதற்கண் எம்பெருமானார் தம்முடைய இடத்திலிருந்து புறப்பட்டு பல்லாண்டு பாடுவதற்கு எழுந்தருளுகிற சமயத்திலே அவருக்கு தாட்டி பஞ்சகம் என்கிற 5 ஸ்லோகங்கள், ராமானுஷருடைய பெருமகளை விண்ணப்பிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அது சேவிக்கப்படும். அதற்கு அடுத்து ராமானுஷர் அவருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய ஆளவந்தார் பரமாச்சாரியர் அவர் விண்ணப்பித்த ஸ்தோத்திர ரத்னம் என்கிற அந்த நூலிலிருந்து சில ஸ்லோகங்கள் விண்ணப்பிக்கப்படும். அதற்கடுத்து ராமானுஷரை பற்றியதான அழகான யதிராஜ விம்சதிங்கிற அந்த 20 ஸ்லோகங்கள் மணவாள மாமுனிகள் விண்ணப்பித்த அருளி செய்த அந்த ஸ்தோத்திர நூல் அது விண்ணப்பிக்கப்படும். இது மங்களாசாசனத்தில் அவர் எழுந்தருளுகிற சமயத்தில் கோஷ்டியாக சேவிக்கப்படும். அப்படி எழுந்தருளுகிறவர் முதற்கண் யாரை பல்லாண்டு பாடுகிறார்னா ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான், ருக்மிணி நாயகனான வெங்கடகிருஷ்ணன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய சன்னதிக்கு முன்னாக நின்று அவ்வெம்பெருமானை பல்லாண்டு பாடுகிறார். அந்த சமயத்திலே அழகான 2 கட்டியங்கள் சேவிக்கப்படும். முதலிலே ராமானுஷர் வந்து நின்ற பொழுது அங்க உள்ள எம்பெருமான் தம்முடைய அந்த சூடிக்களைந்த மாலையும் ஸ்ரீ ஷடகோபனையும் திருவடி நலர்களையும் ஒரு அழகான ஒரு தாம்பாலத்திலே வைத்து பரிச்சாரகர் மூலமாக அனுப்புவார். அப்படி அவர் அனுப்புகிற சமயத்திலே இதோ பெருமை கொண்டிருக்கக்கூடிய ராமானுஷர் வந்திருக்கிறார்னு முதல் கட்டியம் சேவிக்கப்படும். அடுத்து
அந்த எம்பெருமானுக்கு கற்பூரஹாரத்தி செய்யப்பட்டு அவருக்கு உபகாரங்கள் முந்திரி திராட்சை கல்கண்டு இது முதலான உபகாரங்கள் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்படும். அந்த நைவேத்தியத்தை கொண்டு வந்து ராமானுஷருக்கு அமுது செய்ய பண்ணும் பொழுது அந்த சமயத்தில் மற்றொரு கட்டியம் சேவிக்கப்படும். அப்ப இதே போல ஒவ்வொரு சந்நிதியிலும் 2 கட்டியங்கள். அதிலே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானை பல்லாண்டு பாடுகிற சமயத்திலே முதல் கட்டியமாக ராமானுஷருடைய பெருமையை விண்ணப்பிக்கக்கூடிய முதல் கட்டியம் ஸ்ரீ பார்த்தசூத கிருபாலப்த நிஜாவதார வைபவா ஹெச்சரிகை. ஹெச்சரிகை சுவாமி ஹெச்சரிகை என்று சொல்லி இந்த கட்டியம் சேவிக்கப்படுகிறது. ஸ்ரீ பார்த்தசூத கிருபாலப்த நிஜாவதார வைபவா ஹெச்சரிகை. வைபவத்தோடு மிளிர்கிறார், சிறந்த புகழோடு ராமானுஷர் விளங்குகிறார், அத்தனை தேஜஸோடு பிரகாசிக்கிறார். என்ன வைபவம்? பார்த்தசாரதியான எம்பெருமானுடைய கிருபையினாலேயே பிறந்தவர். பார்த்தசாரதியினுடைய முழு அருள், அந்த அருளாலேயே இவர் அந்த பிரசாதம் அடியாகவே இவர் அவதரித்தார். கேசவ சோமயாஜி, காந்திமதி அம்மையார் இவர்கள் தான் ராமானுஷருடைய பெற்றோர்கள். அவர்கள் ஸ்ரீபெரும்போதூரிலிருந்து யாத்திரையாக அப்படி சேவித்து கொண்டு வருகிற சமயத்திலே பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் என்று இந்த க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ ருக்மிணி நாயகனான பார்த்தசாரதி எம்பெருமானை சேவித்து கைரவிணி புஷ்கரணி தீரத்திலே அன்று இரவு தங்கினார்கள். அப்படி தங்கின சமயத்திலே பெருமாள் ஸ்வப்னத்திலே சாதித்து என்ன வேண்டும்னு கேட்க, உம்மை போலே நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும், புத்திரன் குழந்தை வேண்டும்னு கேட்க, நம்மை போலே இன்னொருத்தர் உண்டா? ந தத் சமஷ்ட அபியதிகஷ்ட திருஷ்யத்தே என்று நமக்கு ஒத்தார்களும் மிக்கார்களும் இல்லைன்னு ஆழ்வாரும் சாதித்திருக்கிறாரே. அப்படி இருக்க நமக்கு சமமாக இன்னொரு குழந்தை எப்படி கொடுக்க முடியும்? நாமே வந்து பிறக்கிறோம் என்று பார்த்தசாரதி எம்பெருமான் வரம் அளிக்க, அந்த வரத்தின் அடியாகவே 12 திங்கள் மணிவயிறு வாய்த்து காந்திமதி அம்மையார் குழந்தையை சிசுவை பெற்றெடுத்தார். அவரே ராமானுஷர். பார்த்தசாரதியினுடைய அருள் அவரே மீண்டும் ஒரு தடவை அவதாரித்தாரோ என்கிறா போலே பெருமையோடு ராமானுஷர் அவதரித்தார். ஸ்ரீ பார்த்தசூத கிருபாலப்த, பார்த்தனுக்கு சூதனாய் சாரதியாய் அவனுடைய தேரிலே தேரை ஓட்டக்கூடிய தேரோட்டியாய் சாரதியாக இருந்தவன் கண்ணன். அதுவே ஒரு எளிமைனா, அதை விட இன்னும் எளிமையாக நாமே ஆச்சாரியராக இருந்து பலருக்கும் உபதேசிக்க வேண்டும். ஒரு அர்ஜுனனுக்கு கையாளாய் சாரதியாக நின்றால் அந்த அர்ஜுனனுக்கு ஏதோ கீதையை உபதேசிக்க முடிந்தது. ஆனால் அந்த அர்ஜுனனும் முழுமையாக அந்த கீதையை கேட்டு தெளிவு பெற்றானா? அதனாலே சரணாகதி செய்து அவன் உயர்ந்த கதியை அடைந்தானான்னு பார்த்தால் அப்படி ஒன்றும் காணப்படவில்லை. அதனால எம்பெருமான் பார்த்தார், ஓஹோ, இப்படி யாரோ ஒரு அர்ஜுனனுக்கு நாம கையாளாக சூதனாக சாரதியாக இருந்தோம். ஆனால் அது போராது, இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்கள் ஜீவாத்மாக்களும் உஜ்ஜீவனம் அடைவதற்காக நாமே ஆச்சாரியனாக பிறக்க வேண்டும். சாக்ஷான் நாராயணோ தேவஹ கிருத்வா மர்த்தியமயீம் தனூம் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா ஆச்சாரியஸ்ஸ ஹரிஸ் சாக்ஷாத் சரரூபீன சம்சயா. இப்படி அநேகமான பிரமாணங்கள், பல சான்றுகள் ஆச்சாரியன் சாக்ஷாத்து நாராயணனுடைய அவதாரம் என்றே வெளிப்படுத்துகின்றன. ஆகையினாலே பார்த்தசாரதி எம்பெருமானுடைய அவதாரமாகவே ராமானுஷர் அவதரித்தார். அவருடைய கிருபையினாலேயே, கண்ணனுடைய எம்பெருமானுடைய கிருபையினாலேயே இந்த பூவுலகத்துக்கு சிறந்த புண்ணியமாய் ராமானுஷர் அவதரித்தார். நிஜாவதார வைபவா, இப்படி திருமேனியோடு அவதரித்த அந்த பெருமை கொண்டிருக்கக்கூடிய ராமானுஷர் இதோ அந்த பார்த்தசாரதி எம்பெருமானை பல்லாண்டு பாடுவதற்கு ஆர்வத்தோடு அன்போடு வந்திருக்கிறார். எத்தனை அன்பு இருக்க வேண்டும்! நாம் பிறப்பதற்கே காரணமாய் முழு அருளை சொரிந்திருக்கிறவர் பார்த்தசாரதி எம்பெருமான். ஆகவே அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும். போற்றி, அவருடைய திருவடிகள் எப்பொழுதும் சௌக்கியமா பல்லாண்டு பல்லாண்டு நன்றாக இருக்க வேண்டும், வாழி வாழி வாழின்னு பல்லாண்டு பாட வேண்டும் என்ற ஆசையோடு இதோ ராமானுஷர் வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த முதல் கட்டியத்தை அவ்விடத்துல விண்ணப்பிக்க ராமானுஷர் மிகுந்த ஆனந்தத்தோடு பார்த்தசாரதி எம்பெருமானை சேவித்து பல்லாண்டு பாடுகிறார் என்பது இந்த முதல் கட்டியத்தினுடைய பொருள். மேற்கொண்டு அடுத்த கட்டியம் என்ன, அதிலே ராமானுஷருடைய வைபவம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை தொடர்ந்து அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹம் காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.